ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சம் அடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வலு இழப்பாரு. பொதுவாகவே சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை சுக்கிரன் தான் அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் 15 நாள் தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் 7 நாள் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல 23 நாள் இருப்பாரு. இதுதான் இந்த கோச்சார நிலை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம். மகர ராசி ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அது இப்போ முழுமை அடையக்கூடிய அமைப்பு, நல்ல விதமா இருக்கக்கூடிய அமைப்பு. உச்ச குரு உங்க மகர ராசியை உங்க ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வை 5, 9, அதாவது 5, 7, 9 குருவோட பார்வை. இந்த 7ஆம் பார்வை நேர் பார்வை, நல்ல சிறப்பு. அது உங்க ராசிக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு தான் இருக்குது. இதனால அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாம் உயரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மனசுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் லேஸ் அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே முயற்சி, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சனி பகவான் இருக்கிறதுனால அந்த முயற்சி எடுக்க மாட்டீங்க, முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கல அப்படின்ற இந்த அமைப்புகள்லாம் இந்த குரு 9ஆம் பார்வையா சனி பகவானும் பார்ப்பாரு. சனி பகவானை பார்க்கும்போது அந்த முயற்சி எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இளைய சகோதரர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது தேர்வு, கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி
இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள், சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள், பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றோம். அந்த அமைப்புகள்லாம் வந்து இப்போ வந்து கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்குது. 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். திருமணம் ஆகல, ரொம்ப நாள் ஆகல, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரம், சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். லாபஸ்தானம். லாபங்கள் வந்து பல மடங்கு உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 2வது திருமணம். முதல் திருமணம் வந்து சரியில்லாம போய் பிரச்சனையில முடிஞ்சு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா உண்டு. இந்த காலகட்டத்துல வந்து சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருக்கிறது. அதாவது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு. சனியோட பார்வையில இருக்கும்போது தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைதான். பெண்கள் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடாது. இந்த காலகட்டத்துல வந்து நீச்சம் அடைஞ்சாருன்னா 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் கவனம் பெண்கள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா இருங்க. பெருசா ஒன்றும் இருக்காது. ஒரு முதல் 13 நாள் வந்து சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கு பிற்பாடு வந்து அவரோட சொந்த வீடான துலாமுக்கு போயிடுவாரு. 10ஆம் வீடுக்கு போகும்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதெல்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும். இந்த முதல் 13 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் வெளிநாடு, அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே வந்து நல்ல விதமா இருக்கும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.